கிளியர் பண்ணிட்டேன்ல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்கு டக்கு காலையில் போடுறது, நேற்று போடுறதுலாம் எடுத்து அப்படியே போட்டு விட்டேன். நிஜமா அது அடுத்து ஆனால் பாருங்களேன், அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது மாறுது பாருங்க. அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன். கண்ணு பரவாயில்ல. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா மோனிக்குட்டி? மறக்க முடியாத ட்ரெஸ்ஸு போன தடவை பார்லர் போயிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் லைவ் வந்தப்போ தான் ஒரு சம்பவமாச்சு. அப்படியா? அதோட நான் இன்னைக்கு தான் இந்த ட்ரெஸ் காலையில் போட்டேன். ரைஸ் குளிச்சுட்டு காலையில் போட்டாச்சு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓஹோ, இப்போ வந்து நீங்கள் வாயை பிடிக்கி பார்க்குறீங்க. இது எடிட்டிங்கா இல்லை மிக்சிங் எடிட்டிங்லாம் இல்லை. எடிட்டிங்லாம் பண்ணால் லேட் ஆகும். லைவ் எப்படி வர்றது? லைவ் இப்போ பார்க்குறீங்களா? அந்த லைவ் தான். செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 90 டிகிரிலேஸ் யூடியூப்பில் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. நேற்று டைமண்ட் லைவ் இருந்தது. இன்றைக்கி நம்ம விஐபி லைவும் சில்வர் லைவும் போயிடலாம். ஹாய் சரோ, குட் மார்னிங். சாப்பிட்டேன் நான். சப்பாத்தி குருமா குழம்பு. நீங்கள்? ஒரு புடிதான். ஆஹா, உங்களை பார்த்தாலே அப்படியா? நல்லது. வாழ்த்துக்கள் சகோ. கார்த்திகை லுக் லைக் காலேஜ் கேர்ள். டியர் டார்லிங், ஹவ் ஆர் யூ? கிருஷ்ணகுட்டி, கணேஷ், நீ ரொம்ப அழகாக இருக்கியா? சேஸ் ராஜா, தேங்க்யூ செல்லம். தோசை கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறேன். இன்னும் எத்தனை பாய்ஸை மென்டல் நீ ஒன்றை யார் இப்போ என் லைவில் உட்கார சொன்னா? ஸ்கிப் பண்ணியா? நெக்ஸ்ட் லைவுக்கு போய் இதே கமெண்ட்ஸ் போடுப்போம். இப்படியே லைவ் நியூ ஜாயினோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிறப்பு. எனக்கும் கண்ணு வலி தான், பட் உங்கள் லைவுக்காக வெயிட்டு. நான் என்ன பண்ணால் இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கரெக்டாக மெம்பர்ஷிப் ஆன் பண்ணும்போது உள்ளவா கஷ்டப்பட்டு கண்ணை முடிச்சிட்ருக்காரு. சரியா? ஒர்க்கு முக்கியம், லைவ் முக்கியம்ல. டைம் கிடைக்கிறப்ப தூங்கிக்கோங்க. டைம் மிச்ச நேரம் நான் லைவில் வரும்போது லைவில் பார்த்துக்கோங்க. சரிடா எஸ்சி, முதல்ல அதை பண்ணேன். எனக்கு 2 இட்லி தோசை வேணும். காலையில் விடியட்டும். முனியாண்டி ஹோட்டல் திறப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாங்கி தரேன். முனியாண்டி ஹோட்டல்னாலே இட்லி தான் ஃபேமஸ். சிவகுமார் சென்னை, வெல்கம் சென்னை. சங்கர், க்யூட்டாக இருக்கீங்க. ஆஹா. பினுமன், யுவர் ஆம்பட் சீன். பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு 2 மாம்பழம் வேணுமா பாலா? சீசனுக்கு வெயிட் பண்ணுங்க. சித்திரை மாதம் வரட்டும். சித்திரை வர்ற வரைக்கும் மேங்கோக்கு காத்துக்கிட்டு இருங்க. டுடே மெம்பர்ஷிப் வந்து உன்னைய கடிக்க போகிறேன். ஐய, கடிச்செல்லாம் கடி உனக்கு தானே. நைட்டு மேனேஜர் பார்த்தா மோனி, பட் அமலா தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத ப்ரோ. ரைட், மேனேஜர் பார்த்தாவா? மோனி பட்ட என்னடா இது? எனக்கு ஒன்றுமே புரியல. அன்னைக்கு சும்மா இந்த ஒயிட் நெயில் பெயிண்ட் வச்சேன், இப்போ வரைக்கும் மாற்ற டைம் கிடைக்கல. நிஜமாக மாற்ற டைம் கிடைக்கல. அந்த நெயிலுக்கு மேலேயே வச்சேன். இன்னும் இது பார் தேஞ்சு போச்சு. நானும் முந்தானே சொன்னால ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது சொன்னால, அதுக்கு சக்ஸஸ். அதுக்கு நான் மாற்றுறதுக்காக வந்து நினச்சேன், மாற்றவே முடியல. சக்ஸஸ் பட்ட அந்த மீட்டிங்கு. ஹலோ செல்ல குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நோனோ என்னத்துக்கு நோனோ? பூனே கிடைக்குமா? எல்லா சீசன்லேயும் கிடைக்கும்டா. ஜாயினுக்குள்ளே வந்தால் எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். காமனில் வந்தால் சித்திரை மாதத்தில் தான் கிடைக்கும். உங்கள் லைவ் வந்தாலே தூங்க முடியாது, நீங்களே போய் தூங்க வச்சாதான் உண்டு. சிறப்பாக கவனிச்சிடலாம். செயின் சூப்பர். ஹரி, ஹாய் ஹரி. மாஸ்க் போட்டு இவ்வளோ அழகாக இருக்கீங்க. மாஸ்க் இருந்தால் போடாமல் இருந்தால் என்ன மாதிரி க்யூட்டாக இருப்பீங்க. உங்களை மாதிரியா?
சக்ஸஸ் சூப்பர் செல்லம். ஆமாம். ஏய் ட்ரீட் பார்த்து என்னடா இது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க டேட்டை. 10ஆம் தேதி எத்தனை 9ஆம் தேதி வர வேண்டியதுடா. 9ஆம் தேதி வந்து இந்நேரம் நம்ம அதை லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 9ஆம் தேதி 10ஆம் தேதி போய் சரி இன்னைக்கு வரும் பார்த்தா இன்றைக்கும் எக்ஸ்டெண்ட் போய் பார்த்து அதுக்குன்னு அளவில் 17ஆம் தேதிடா. ஒரு நாள் முடியுமா பட்டோ? இப்போ டேட் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க, கடுப்பாக இருக்குது. சப்பாத்தி வித்து பன்னீர் பட்டர் மசாலா உன்னை பார்த்தா என்னென்னமோ தோணுண்டா. உனக்கு தோணுதில்ல, அப்படி பர்ஃபெக்டாக இருக்க. செம்ம பியூட்டி. ராஜா ராஜ் சரவணன். ஓ நீங்கள் சரோ கிட்ட சொல்கிறீங்களா மோனி? ஓகே. கனவு கண்ணி அக்கா நீ தருண் அட்வான்ஸ் நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பட்டோ. ஹரி கிருஷ்ணா என்ன பேர்? ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஹரி கிருஷ்ணாவா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. மாறி என்னை கல் என்றார்கள், உண்மைதான் நிலா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் கல்லாகவே மாறுகின்றேன் என் அன்பு நிலா. சூப்பர்டா. வேலா எஸ்ட்டு சொல்லு. உங்கள் லைவை கேட்டுகிட்டே தூங்க ட்ரை பண்ணுறேன்டா. ஷாகுல் எப்படி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது? டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்னு வரும். அதை தொடுங்க. 3வது லைனில் இருக்கும், க்ரீன் கலரில் 3வது லைனில் இருக்கும். தொடுங்க. டாலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல. உன்னை பார்த்தாலே எனக்கு என்னென்னமோ தோணுண்டா. உனக்கு தோணும். இந்த ஸ்ட்ரெஸ் லுக் வெரி லீவ். கார்த்திகேயன் தேங்க்யூ. கில்லருங்க குட்டி. எஸ் சரோ ப்ரோ. ஹாய் நிலா. வணக்கம் டிஆர். வணக்கம் பிரவீன். வணக்கம். பார்த்துக்கலாம் விடிய ரிப்ளை பண்ணியிருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் பிளான் பண்ணிடலாம். ஓகே. அப்புறம் மாடர்ன் வேர்ல்டு. ஹாய் மாடர்ன் வேர்ல்டு. நிலா சிம்ப்ளி சூப்பர் ஆலிவ். என்ன மெம்பர்ஷிப் இன்னைக்கு? விஐபி சில்வர். ஹாய் நிலா. ஹர்ஷா முகமது சரவணன் ராகுல். ரியல் மீட்டு கிடையாது காய். சிஸ்டர் சொல்லுங்க கௌஷிகன். நீங்கள் பேசுவது குயில் பாடுவது போல் இருக்கிறது. அப்படியா? ஐயோ உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம நம்ம சந்தோஷப்படுறோமே. என்னைக்குமே பொய்க்கு தான் நம்ம சந்தோஷப்படுவோம், உண்மைக்கு நம்ம சந்தோஷப்படவே மாட்டோம். நான் ஒன்று கேட்டேன், ஒரு வாரமாக பண்ணுறதுக்கு நேரெல்லாம் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். ரொம்ப பிஸி. நீங்கள் என்னை திட்டி கழுவி ஊற்றினாலும் சரி, என் மேலே கோவப்பட்டு நீங்கள் பேசாமல் 1 வீக்காக இருந்தாலும் சரி, இல்லை உடனே பேசினாலும் சரி, உண்மையில் நான் பிஸி தான்டா. என் மேலே கோச்சிக்கிட்டாலும் சரி, ரத்த கண்ணீர் வடித்தாலும் சரி, இல்லை பச்சை தண்ணியாக வடித்தாலும் சரி, பிஸி தான். அப்புறம் ஒரு நாள் உட்காந்தனா எல்லாம் சமாதானப்படுத்திடுவேன். எவ்வளோ வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க, சமாதானப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பும் தைரியமும் இருக்குது, வாய் வித்த பேச்சு இருக்குது. எதையாவது பேசி உங்களை நான் சமாளிச்சிருவேன். அக்கா சாட்டர்டேல இருந்து இருக்க மாட்டேன். வாயை கழுவு. நாயே இருக்க மாட்டேன்றா. நான் லைவில் இருக்க மாட்டேன், எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லு. மென்டலுக்கு ஏன் தான் இப்படி தான் பேசிட்டு நம்மள டென்ஷன் படுத்துறதுன்னு இருக்கு. இப்போ பிஸியாக டார்லிங். இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு நான் உடனே லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு டைம் லைவுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபியோ சில்வர் ஆக்சஸும் இருக்குது. 2 பேருக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு டேட்டை சூஸ் பண்ணிடலாம். सिस्टर मार्क कितना होगा? मगर टू पगल கிட்டத்தட்ட எக்கச்சக்க இருக்குது. ஒரு 12 டசன் இருக்குடா பட்டோ. நிலா காயும் நேரம். லவ்வர் ராஷ்வி கௌஷிக். புரிஞ்சுதா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தமிழில் ரிப்ளை கொடுத்தது புரிஞ்சுதா? ஹாய் செல்லோ, இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கப்பட்டோ. நீங்கள் எப்படி நிறம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி நிறம் பண்ணுறீங்க புரியல, தெளிவாக போடுங்க. நிலா காயின் நேரம் சரணமா?
காயும் நேரம் போடாது, நான் காயின் நேரம் உண்டியில பார்த்த உடனே காயும்னு காயின் ஞாபகம் வந்துருச்சா? சில்வரில் என்ன வீடியோ 50 செகண்ட்ஸே இருக்கும் ஒயினா சொல்லுங்க. சில்வர்லையா? சில்வரில் வந்து உங்களுக்கு ஹாட் ஐயோ ரொம்பலாம் டீட்டெயில் இதில் கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம். அப்புறமா நான் வந்து அதை நீங்கள் அந்த லைவை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த ஆக்சஸ்ஸு சொல்கிறேன். அதை அப்டேட் கூட பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு சில்வரில் போட்டுக்கோங்க டைம் இல்லைண்ணா. நீலா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? தோசை. கோபி, ஹாய் கோபி. வானில் 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த அழகிய நிலா மட்டும்தான் தேடும். சிஸ்டர் சாப்பிட்டாச்சா? டார்க் கலர் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு செம்ம லுக்காக இருக்கு நிலா. செல்லம் தெரிக்க. ஐயோ நாகப்பன், கௌஷிக்கன், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் படிக்க முடியலையே. உடனே நல்லா போச்சு. ரெகுலர் ஒர்க்கு தான் ஹெல்த்தும் ஓகே. நான் தான் உடம்பு கூட வருது. நடந்தால் உடம்பு கூட வருது. அப்போ அந்த அளவுக்கு டயர்டு. இங்கே வீட்டில் 2 டேஸாக ஒருத்தருக்கு ஜுரம். இங்கே ஹாஸ்பிட்டல் கூட இன்றைக்கி என்னால் கூப்பிட்டு போக நேரம் இல்லை. மெம்பர்ஷிப் லைவ் இப்போ காமன் முடிஞ்ச உடனே மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். நேற்று தூங்கிட்டேன், இன்றைக்கி ரிப்ளை பார்த்தேன். என்னுடைய சாங் சூப்பராக பாடுன்னு சொல்லலாம். ஆமாம்ல, நேற்று ஞாபகம் இருக்கு. என்னடா நேற்றுனா ரொம்ப ஹெவி ஒர்க்கா? டயர்ட் ஆகிட்டே என்ன? மணிகண்டன் செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ணா டார்லிங், நாங்கள் போட்டது மட்டும் படிக்க மாட்டீங்க. மணிகண்டா போடுங்க. எஸ்பி, உன்னோட கலர் கோதுமை அல்வா மாதிரி இருக்கு. உன்னை அப்படியே சாப்பிட்டு கோதுமை அல்வா மாதிரி இருக்கா? செக், நீங்களும் தான் இருக்கீங்களே. ஒரு நாளாவது என்னைய அல்வா கோதுமைன்னு சொல்லியிருக்கீங்களா? இப்படி எதையாவது சொல்லி நம்மளை உஷார்படுத்த ஏதாவது நினைக்கிறீங்களா? கிடையாது. எப்ப பாரு தண்ணி குடிச்சிக்கலாம், மாதிரி இல்ல. கத்துக்கோங்க, எல்லாம் கத்துக்கோங்க. ஐ ரோஸ் கோல்டா கடல அப்படியே இப்போ உண்டியல் தெரியுமே. உனக்கு மீசை இருக்கா? இருக்குதாண்டா குணா. இப்ப என்னங்கிறப்பா? இப்ப என்னங்கிற? நீ எதுவும் தாடியை வலிக்க வர போறியா? மீசையை வலிக்க வர போறியா? உங்ககிட்ட ஷார்ப்பா இருக்கா பிளைடு? என்னமோ ஒரு பிளைடு, ஆஷா பிளைடு இருக்கா உங்ககிட்ட? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஐயோ இவன் என்ன பண்றானா, வேலையை பார்த்துக்கிட்டே இப்ப லைவ் வேற அவருக்கு வயல்ல ஓடு. ஐயோ இப்பன்னு பார்த்து வேலை வேற சீக்கிரம் முடியலையே. நடுவில் ஆன் பண்ணிட்டா கொஞ்சம் அவருக்கு சிந்தனை ஃபுல்லா இங்கே இருக்கு. கியூட்டா பிரைட்டா மைதா மாவு மாதிரி அழகா இருக்க. இன்னொருத்தன் சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டெல்லாம் கமெண்ட் போடக்கூடாது. தன்னால வரணும்டா, தன்னால வரணும். பதிலுக்கு நீயும் பாயாசம் போட்டுருவியே. கியூட்டா பிரைட்டா? ஓகேடா. எப்படி இருக்கேடா? சௌக்கியமா டார்லிங்? சௌக்கியம் கிருஷ்ணா, சௌக்கியம். நைட்டி நல்லா இருக்கே. இந்த நைட்டி இல்லடா, கவுனுடா. நிலா, அந்த உண்டியில பார்த்துட்டு விழுந்துட்டேன் பட்டு. எல்லாரும் கொஞ்சம் உடம்பு குறைச்சிக்கோங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த உண்டியில் விழ முடியாது. ஓரளவுக்கு மீடியம் லெவலாக இருந்தால் விழுந்துடலாம். நிஷா, நிறைய வச்சிருக்கேன்னா சூப்பர் சாட்ல கறந்து விடுறா. ஏன்டா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க? அப்படி மொத்தமா தூக்கி கொட்ட வேண்டியதானே சூப்பர் சாட்ல. என்ன எப்ப பாரு தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு போட்டுட்டு இருக்க? இதுல என்ன முளைக்கிறா பத்தோம் சொல்லு. ஒரே ஒரு பட்டர் பிஸ்கட் கூட தர மாட்டேங்கிறான். டக்குன்னு ஏதோ சம்பளத்தை வாங்கினியா? எதுக்கு வச்சு பொத்தி அழகு பார்த்துட்டு இருக்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? சூப்பர் சாட்ல அப்படி மொத்தத்தையும் இறக்கி விடு. இப்ப பரவாயில்ல, நாளைக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். யாருக்கு? உங்களுக்கா? நம்ம வேலை முடியலையாடா. இன்னைக்கு எப்படி முடிஞ்சிடும் நினைச்சேன்டாடா. கடைசியில் 17 வரைக்கும் வெயிட் பண்ண. அது எப்போ ராத்திரிக்கு வருதோ காலையில் வருதோ டெலிவரி. செக். ஜனா, ஹாய் ஜனா. சர்வேஷ் நமஸ்காரம். காதல் மன்னன் நமஸ்காரம் சேச்சினோன்னு எப்படியோ நம்ம ஐயங்கார் மாமாத்தா அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா காதல் மன்னன் வளையோசை கலகலகல.
நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அது சரி. பார்பி கேர்ளா? செல்லங்களே செல்லங்களே, ஸ்க்ரீன் அப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே இந்த டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. நம்ம சேனல் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, விஐபியும் சில்வர் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை மாடர்ன் இல்லை. கௌஷிகா ஃபர்ஸ்ட் டைம் தான் செக் பண்ணேன். அப்படியா மாடர்னு? ஏங்க நீங்கள் வங்காள வரிகுடாவா? அப்படி ஒரு பரந்த விரிஞ்ச மனசு. ஹாய்மா, சூப்பராக இருக்குமா. விவி, அமல்ராஜ், ஜனா ஹேர் குணா கேட்குற அடி பாவி கஷ்டப்பட்டு உழைச்சி. எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறோம். உனக்கு என்னடா இப்ப பண்ணுது? இவன் என்ன இப்ப தவிக்கிறான்? ஜாலியா பேசவே விட மாட்டேங்கிறானே. டே குணா, ஐயோ இந்த குணா இப்படி பேசுறத பார்த்தா அவனை போய் கட்டிச்சு சாப்பிடும் போல இருக்கு. என்னடா குணா? நிறைய பேர் ஏன் காய்ஸ், நிறைய பேர் நம்மள திட்டி கமெண்ட்ஸ் போடுவாங்க. அது கூட நம்ம மனசெல்லாம் உடையும். அதே மாதிரி சில பேர் ஒரு மாதிரி வல்கராக கமெண்ட்ஸ் போடுவாங்க. அது கூட நம்மளுடைய மனசு உடையும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த குணாவுடைய கமெண்ட்ஸு நீங்கள் திருநாங்க ஏன்னா கேட்டு போடுறோம். ஆனால் பாருங்களேன் ஜாலியாக இருக்குது. ஒன்றுமே எனக்கு தோணலை, நிச்சயமாக எனக்கு ஒன்றுமே தோணலை. ஜாலியாக இருக்குது அவன் போடுற கமெண்ட்ஸ் சூப்பர். அதுக்காக எல்லாரும் அப்படி போட்டிங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன். அவன் போடுற விதம் வந்து அந்த காமெடியாக சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் ஏன் வெயிட்டை குறைக்கணும்? நீ ஒரு 50 கிலோ ஏற்றி ஈஸியாக விழுந்துடும் செல்லம். நான் ஏற்றிடுவேன். ஆனால் அவசரத்துக்கு தூக்க முடியாதாங்க. நீ பார்த்துருக்கல வசீகரா மூவியில், அப்படியே ரீமாசன மாதம் தூக்கி சுற்றுவார். காப்பில் ஒரு பக்கம் அப்படியே துணியெல்லாம் பறக்க. அப்பெல்லாம் அவசரத்துக்கு தூக்க முடியாதுடா. அப்புறம் நான் தான் ஒன்றையும் சேர்த்து தூக்குற மாதிரி ஆயிடும். அரவிந்த் சந்துரு, வெல்கம் டு பிளாட்டினம். ஓகே சிவாபுரம். இங்கே வெதர் ஹாட் அண்ட் ஃப்ளோரிடா, நாட் கோல்டு. நிலாச்சலம் செகண்ட் சேனல் லைவ் இருக்கா? இருக்கு சுவாமி, இருக்கு. சிற்பி சொல்லுங்க. எடிட்டார் கூகுள் லைவ் வருவது எப்படி மேடம்? மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணணுமா? இங்கே பாருங்கள், இதோ இருக்குல்ல கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல பாருங்கள், பக்கத்தில் டாலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இது இப்படி தொட்டிங்கன்னா 3rd லைன் க்ரீன் கலரில் காமிக்குது பாருங்கள், மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்கும். இதையும் தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் வந்துருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சில்வரு கோல்டுன்னு ஒரு ஆக்சஸாக இருக்கும். இப்போ நான் இதில் வரக்கூடியது சில்வரும். இன்றைக்கி விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. லைவ் இன்னும் 20 நிமிஷத்தில் காமன் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க இப்படி டபுள் டச் பண்ணி லைக்கும் மேலே தெரிகிற அந்த டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைபும் ஆலோ கொடுத்துருங்க. உன் கண்கள் உணர்வின் நழுவியது, என் கையோ உன் மார்பில் தழுவிய. கண்ணு எல்லாருக்கும் அங்கேயே தான் நிற்கிது. இது பாலா போனது நிற்க மாட்டேங்குதே. கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அம்மா ஓகே. காலையில் போட்டதில்ல, அங்கங்கே கண்ணா பின்னான்னு கலைஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நிலாச்சலம் அந்த லைவ் எப்போ? அப்பப்போ அங்கே வெதர். ஐயோ குளிர் நடுங்குது, வண்டியில் வரவே முடியல. நான் கையை இடுக்குள்ளே விட்டு மேலே ஹேண்ட்பேக்கை பிடிச்சிக்கிட்டேன். குளிர்னா குளிர். நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப குளிர், பனி ரொம்ப. பார்க்கலாம் பீனோ. சுஸ்மிதா கண் உங்களிடம் உள்ளது சேச்சு. அப்படியா? ஹேமா, திவ்யா, மதன் அக்கா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவு. சாரி எங்க அக்கா? சாரி தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஹேமா லைவ் பார்த்தேன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ண. ஹேமா இருக்கீங்களா? லைவ் பார்த்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஹேமா மேலே காதல் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் சங்கருக்கு.
அதுவும் சரிதான் போற, அப்படித்தான் நம்ம பேசணும் போல இருக்கு. புச்சி விஜய், உன் சிரிப்புக்கு எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. இது வேறையா? அப்படி தெரிஞ்சதுன்னா அப்படின்னு ஒரு சிரிப்பை போட்டிருப்பேனே. இது தெரியாம நான் கஷ்டப்பட்டு வெல்கம் வெல்கம்ட்டு இதெல்லாம் தேவையா? ஒவ்வொருத்தங்க வந்தானா இப்படித்தான் உங்களை எல்லாரும் வர வைக்கணும். இப்படியே நான் பேசியே நான் பேசாம லைவ் போட்டிருக்கலாம். எனக்கு வாழவே தெரியல அம்மம்மா. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, உனக்கு என்ன இப்போ கெடுகாலம்? ஒழுங்கு மரியாதை ஒய்ஃபு கிட்ட சண்டை போடாம ஒழுங்கு மரியாதை வாழ கத்துக்க சொல்லிட்டேன். கோவை சரளா சிரிப்பு. ஷாஜி, ரிஷானா, சங்கர், பாண்டியன், போங்க நிலா சொல்ல மாட்டேங்க, அப்புறம் எப்படி டைப் போட முடியும் உங்களுக்கு? என்னதுமா மாடர்ன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ராஷ், அப்புறம் சங்கர் பாப்ஸு ஹேமாவை கூப்பிடுறத பார்த்தா நீங்கள் செட் பண்ணாலா? நீங்கள் ஒரு பக்கம் எப்படியோ லைவுக்குள்ளே தானே உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் செட் பண்ணாலாம்? அப்படியெல்லாம் செட் பண்ணி ஏன் பாப்ஸு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. மோனி, ட்ரீமு, சர்வக்குட்டி, நீங்கள் 4 பேரும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு லாக்கியா? நான் ஓப்பனாகவே கேட்குறேன். இப்படி எல்லாம் பண்ணா முதல்ல இதெல்லாம் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அது அந்த அளவுக்கு திறமை இருக்கா? கிடையாது, நமக்கு வராதுங்க. நமக்கெல்லாம் இந்த பொண்ணுங்களையே நாங்க பார்க்க மாட்டோன்ற லிஸ்ட்ல நீங்களாம் இருக்கீங்க. முதல்ல அந்த மாதிரி பண்ண சொன்னா பண்ற அளவுக்கு உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஒர்த்துன்னு இருக்கா? அதெல்லாம் ஃப்ராடு தனம் பண்றதுக்கு ஒரு ஒர்த்து வேணும். உங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி நான் செட் பண்ண முடியும்? அப்படியே செட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர முடியுமா நம்ம சேனலுக்கு? முடியாது, அதுவும் முடியாது. பப்ளிக்கோ சரி உண்மையை சொல்லிட்டேனா? ஏண்டி இல்லைனா கேவலப்படுத்துறேன் இப்படி. கர்நாடகா, பெங்களூர், ஹாய் சின்னா, ஐ லவ் யூ சின்னா. சிவருத்ராயா, சங்கர், நிதிஷ் திரும்பவும் சூனியம் வச்சுட்டாங்கப்பா ஒய்டியில். அச்சோ, இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க. பாண்டியன், சங்கர், எஸ்பி, செல்லோனி லைவ் வந்தாலே எனக்கு தன் கை. அப்படியா? விஐபி லைவ் எப்போ? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது கரெக்டாக. மொஹர் 19 நிமிஷம் இருக்குது, 20 கிடையாது. போதுமா? இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியும். சங்கர், தேவராஜ், என்னங்க ஒண்ணுமே இல்லைன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது சொல்லும். பொதுவாக கொள்ளை அடிக்கிறதுக்கும் திருடிட்டு வர்றதுக்கும் அதுக்குன்னு ஒரு கலை வேணும். இவங்க கிட்ட அதெல்லாம் கிடையாது காய்ஸ். விஐபி லைவ் எப்போ? ராஜேஷ் குமார், வினேஷ், ஆனந்த், ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனந்தன், முத்துக்குமரன், பிஷி, சிப்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல். யாரும் ஃபேஸ்புக்கெல்லாம் நம்பாதீங்க, ஃபேக் ஐடி அது ஃபுல்லாகவே. அழகியே அழகியே உன் பேச்சால் உன் சிரிப்பால் மனது அலைப்பாயுதே. சேச்சி இவ்வளோ நாட்கள் இங்கே இருந்தீங்க. கிட்டத்தட்ட நான் யூடியூப்குள்ளே தான்மா இருக்கேன். இன்றைக்கி தான் ஏதோ உங்கள் கண்ணில் நான் பட்டிருக்கேன் போல இருக்கு. காதல் மண்ணா என்னங்க, நல்ல வேலை நம்மள மறந்துட்டான். அதுக்கு முதல் பட்டை யாருக்கு கொடுக்கணும்? நிஷுவுக்கு தான் கொடுக்கணும். அவனை ஒரு வேலையை முடிக்க சொன்னாக்கா அதை முடிக்கவே மாட்டான். தோன்னு இழுத்து அடிச்சே நம்மள சமாதானப்படுத்திடுவான். ஒரு வெண்ணெய் மேலே ஒட்டி வச்சா எப்படி ட்ரெஸ் நிற்கும்? ஐஸ் வச்சுட்டான்டா. ஐயோ, ஐயோ, நான் இல்லைங்கோ அந்த இடத்துல. இப்படியெல்லாம் நமக்கு வெக்கமெல்லாம் வர வைக்கிறாங்களே. அச்சோ, ரிப்ளை பண்ணு ப்ளீஸ். சொல்லுங்க நவீன், சொல்லுங்க.
உங்ககிட்ட இருந்து ஃபஸ்ட்டு எங்களை காப்பாற்றணும் போல இருக்கு. நான் வந்து மன்சூர் அலி, இவர் வந்து ரூபினி, இவர் நாங்கள் கெடுத்துருவோம். அதனால எங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு டே 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 இது உலகம் மக்கா நடிப்புடா சாமி. டே என்கிட்டே உங்கள் வித்தைகளை காட்டுறீங்க. வினோ பார்க்கலாம், வெயிட் பண்ணிக்கோங்க. போதும், இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியும். ஐ லவ் யூ நிலா சங்கர். அப்புறம் ரிப்ளை அஜித் குமார், ஹாய் அஜித். இது கனவா நினைவா என்று என்னால் ஜீர்ணிக்க முடியவில்லை சேச்சி. இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது. ஏன் என்னாச்சு? ஐ லவ் யூ நிலா சங்கர். அதுவும் சரிதான் போகிறோம், அப்படித்தான் நம்ம பேசணும் போல இருக்கு. சரோ மோனிஷ் யுவர் ட்ரீம், இதுக்கு நான் பொறுப்பில்லை. நோ ஒரு சங்கர் ப்ரோ, ஜாலிதான். மை நேம் சுரேஷ், ஹாய். யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நீ மட்டுமே எனக்கு. ஐ மிஸ் யூ தங்கும். உங்கள் செயின் மிக அழகாக இருக்கிறது. அழகி கொஞ்சம் நிலா நிலா. சலோ குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 90 கிரீன் டேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் ஹெல்ப் கிடையாது. நீ மாதத்துக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தா அப்படித்தான் ஒரு கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்க. இதில் மெம்பர்ஷிப்பில் வேற இருக்குன்னு வெளியில் சொல்ல முடியுமா? சாப்பிட்டேங்க. நான் மியூட் போட்டுட்டு தண்ணி குடிக்கணுமா இல்லை அப்படியே குடிக்கலாமா? மாஸ்க் இழுத்து இழுத்து அங்கே பிஞ்சு தொங்குது. பிளாட்டினம் ஜாயின் பண்ணிட்டேன். சில்வர் லைவ் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். பிளாட்டினம் ஜாயின் பண்ணால் பிளாட்டினம் லைவ் வரும்போது பிளாட்டினம் பார்க்கலாம், சில்வர் வரும்போது சில்வர் பார்க்கலாம். ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹேமா. பாருங்க, நான் எப்போ சொன்னேன் அப்போ கூப்பிட்டப்ப வந்திருந்தா உண்மையிலே நான் தான் நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. நிஜமாக எதிர்பார்க்கல. திடீர்னு பாருங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது. உண்மையிலே ஹேமா யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் இப்போ சொல்லிட்டேன், தண்ணி வந்து கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல. பாப்பா வாயெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பேசிட்டு. மோனி டியர், சாப்பிட்டீங்களா? மோனி சும்மாவே நாங்களாம் இருக்கோம்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்க. ஹேமா உங்ககிட்ட தான் பேசுகிறாங்க, ரிப்ளை கொடுத்துருங்க. பாவம் கிட்டத்தட்ட 3 டேஸாக உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
இல்லை மெம்பர்ஷிப் 4 லைக்கு போட்டேன். அடுத்த ஜென்மத்திலாச்சும் உன் கழுத்து செயினாக பிறக்க ஆசை. இரவு துரை கருப்பன் நவீன் நீ என் கனவு கண்டேன் சுமிதாவை கண்டேன். அப்படி என்னது இது? எங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் அது? வாசிப்பதை என்றால் யோசிக்காமல் எழுதுவேன். கண்களின் மை கொண்டு பல கவிதைகள். அடடடடா. ஏதோ கூல் ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் குடிக்க கொஞ்சம் நிதானமாக குடிச்சேன். நிறைய பக்குன்னு குடிச்சோன்னா தொண்டைக்குள்ளே பட்டுன்னு போயிடும். கொஞ்சம் வாயில் வச்சுட்டு நிதானமாக குடித்தோம்னாக்கா நம்மளுடைய கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும்ல, அதுக்காக தான். கண்டினியூஸாக மாஸ்க் போட்டு பேசுகிறோம்ல. அழட்டல் இல்லாத பேரழகி என் அருகில் நீ உன் புன்னகை மிக சிறந்த கவிதை. தேங்க்யூ பது சுமதி, தேங்க்யூ. இப்போ தான் நீங்கள் உண்மையாக சொல்லியிருக்கீங்க. இந்த அலட்டல் சீனு கீனுலாம் இல்லாமல் சாதாரணமாக தாங்க நான் இருப்பேன். உங்களுக்கு மாஸ்க்கு தான் அழகு சேச்சி. நிலாவுக்கு என்னுடைய விழுந்து போச்சு, அதனால் நான் வேறு இது வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் உமாபதி. ஆமாம், உமாபத்தின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே ஓகே. மொபைல் தண்ணியில் வந்துச்சா? அதுக்கு தான் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் வாங்கிக்கணுங்கிறது. அது ஜஸ்ட்டு 40Kலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த ரேட்டில் கூட வாங்கினா கூட தண்ணியில் விழுந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ½ வரைக்கும் தண்ணியில் கடந்தாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி மொபைலை நெக்ஸ்ட் டைம் வாங்குங்க. பர்சனல் மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணல. பர்சனல் மெம்பர்ஷிப் லைவ் என்கிட்ட நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப பேசலாம், பழகலாம், சேட் வச்சுக்கலாம். அப்புறமா இருந்தால் உங்களுக்குன்னு தனியாக வருவது தான் பர்சனல் ஆக்சஸ் லைவ். அதில் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு லைவ் அதில் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் இருக்கும் அந்த லைவ். நீங்கள் மற்ற ஆக்சஸில் பார்க்குறத விட அது ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதுதான் இப்போ பர்சனல் ஆக்சஸ் மெம்பர்ஷிப் லைவ். ஹேமா எத்தனை மெசேஜ் போட்டாலும் மோனிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர வைக்கிறேன். மோனி கொடுங்க, பாவம் இல்லையா ஹேமா? 3 டேஸாக உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கீங்களா? என்னோடய ரீல்ஸில் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் கொஞ்சம் என்கிட்ட மோனியை ரிப்ளை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. கொடுங்க மோனி, வெக்கப்படாதீங்க. ஒரு ஐடியில் இருக்கிறவர் அங்கே பார்க்காத ஃபிகருங்களா எத்தனை சமாளிச்சிருப்பீங்க. நீங்கள் என்னடானா ஜிஜிபி ஒரு லைவுக்குள்ளே கண்ணுக்கே தெரியாத ஒரு ஹேமாவுக்கு பயந்து இப்படி ஒதுங்குறீங்களே, இது நியாயமா? முரளி டாலர் சிம்பிளை நீங்களே கிளிக் பண்ணி பாருங்கள். 4 லைக்கு போட்டாச்சுங்க. சரபுர டேய் நடிக்கிறான்டா கமெண்ட்ஸை பார்க்காத மாதிரி நடிக்கிறான்டா. நீங்கள் ஐயர் அத்தை மாமி இவ்வளோ கும்முன்னு இருக்கீங்க. இது எப்பத்தில் அந்த ஐயர் அத்தை மாமி? ஓகே, எதில் பேசணும்னா எனி ஆப் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒன்று நீ ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்குன்னு கேள்வி சொல்லுவேன். நீ ஜாயின் பண்ணி உள்ளவா, அப்புறம் நான் உனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இது காமன் லைவ்லலாம் நீ கேட்குற ஒவ்வொன்றுத்துக்கெல்லாம் என்னால் பதில் கொடுத்துட்ருக்க முடியாது. பர்சனல் ஆக்சஸ்க்கு இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும். மற்ற ஆக்சஸுக்கு நான் லிஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பேன். உணர்ந்த தனிமை உணராத வெறுமை நடுவே சிக்கி தவிக்கிற உன் நினைவிடம் அருமை. லாங் செயின் சூப்பர். லைவ் ஹைலைட் எடுக்கும். ட்ரெஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ஹைலைட் எடுக்க முடியல. எடுத்தாலும் அதை அப்லோட் பண்ண முடியல காய். நேற்று எடுத்ததையே நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. இது ஓகேவா இந்த அளவுக்கு? இப்போ நீ தானே பொறைக்கேறின மாதிரி போய் கால் பண்ணி ஹேமா வர வச்சு. எது லூஸ் இவன் ஒரு ஹேமா என்னமா நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஹேமா
வாடி நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து மெசேஜ் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி. பைத்தியம், நான் இங்கே தாண்டா இருந்தேன். ஒரு மெசேஜ் ஒன்று அது பண்ணிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் முரளி, கம்மி தான், ரொம்ப ஆக்சஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ப்ரொமோஷன் ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ் ப்ரொமோட்டை ஹைலைட்டு எடுத்து போடுங்க, லைவ் ஹைலைட்டு சேனல் ப்ரொமோஷன் ஃப்ளிப்கார்ட் சேல்ஸா? ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ் ஸ்க்ரீன் பண்ணுறேன். வட இந்தியா லைவில் குறைந்த கட்டணம் போடுறாங்க, ஆனால் இங்கே ஆமாங்க, அங்கே வந்து வேறு வடநாட்டு கேர்ள்ஸு தமிழ்நாட்டு கேர்ள்ஸுக்கு வித்தியாசம் இருக்குது. வடநாட்டுக்காரி பல்லே விளக்க மாட்டா, வெத்தலை பாக்க போட்டு மிண்டு மிண்டு மிண்டா பூ அப்படின்னு அங்கெல்லாம் துப்ப மாட்டா, இங்கே துப்பிப்பா. அந்த புடவை எடுத்து இப்படி இப்படி தொடச்சிக்குவா. அது மட்டும் கிடையாது, தோல் மட்டும்தான் வெள்ளையா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் குளிப்பாங்க, ஏன்னா அங்கே தண்ணிக்கு ரொம்பவே பற்றாக்குறை. அது பீகார் சைட்லாம் போயிட்டீங்கன்னாக்கா தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம். தண்ணி அங்கே என்னமோ பிரிட்ஜ் மேலே தான் நீங்கள் நடப்பீங்க, குழாயை திறந்து தண்ணி வராதான். ஏன்னா பீகாரில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க குளிக்கவே மாட்டாங்க, குளிருது குளிருது குளிருதுன்னு வாரத்தில் ஒரு நாள் அப்படி தான் குளிப்பாங்களாம். அப்போ மிச்சம் இருக்கிற 5-6 நாளுமே வந்து சும்மா அப்படியே ஏதோ ஒரு எடுத்து போட்டாங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது, அவங்க நம்மளும் ஒன்றா. என்றைக்கு தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் குறைக்க. ஹிந்தி கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க காய்ஸ். ஹிந்திக்காரங்களை கூட தமிழ்நாட்டுக்காரங்களை கம்பேர் பண்ணுறீங்க. பாரா, ஹேமா வந்தது திவ்யாவும் கூட சேர்ந்து வராங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் எங்கேயாவது போனேன்னா? எங்கேயுமே போகல, இங்கே தானே உட்காந்துட்ருக்கேன். தனியாக இருக்கும்போது பழக்கம் இருக்கா? கிடையாது. உண்மை, அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் என்ன அப்படியே வெறி பிடிச்சி போய் கிடக்கிறேன், கருவை முடிச்சு நாயே. இப்போ நிலா மேடம் ஃபோனை 30 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு டெமோ காட்டுவாங்க. ஏய், என்ன கோத்து விடுற? என்கிட்ட இருக்கிறது சாதா மொபைல், சாதா ஆண்ட்ராய்டு மொபைல், என்னாலலாம் தண்ணிக்குள்ளே போட முடியாது. தேவராஜ், வெல்கம் டு சில்வம். தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ. சிற்பி 920 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. உடனே லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன், ஜாயின், இது 3-4 பண்ணிடுங்க. பாப்பா பாப்பா ஓடாதே. ஜெயினது என்னது பைத்தியம்? வாட்டர் ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. ஐயோயோ, அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கெங்க போவோம்? அதெல்லாம் வாங்கணும்னா 40Kங்க. நம்மளெல்லாம் முடியாதுங்க. நம்மளே இஎம்ஐல கட்டிகிட்ருக்கோங்க. 2,900 ரூபாய் மாதம் கட்டிகிட்ருக்கேன் இஎம்ஐ. ஒரு 3000 ரூபாய் கட்டி மொபைல் எடுத்தேங்க, ஒரு 29,000 ரூபாயில். அது இன்னமும் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன். இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 8 மாதம் இஎம்ஐ. சீக்கிரம் முடிச்சிடணும் எப்படியாவது. சாரி. நாட்டு கத்திரிக்காய் கிலோ 15. ஹாய் சூப்பர்மேனே, வாடா 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 மச்சான். போலிகள் கண்டு ஏமாறாதீங்க சொல்றது எங்களுக்கு பொருந்தம். திவ்யா அண்டு ஹேமோ அவங்க உண்மையான கேர்ள்ஸ் தான். ஆம்பளை வந்து பொம்பளை பேர்லலாம் மாறி வரல, ஒரிஜினல் கேர்ள்ஸ் தான் அவங்க 2 பேரும். என்ன ஹேமா, கரெக்டாக நான் சொல்கிறது? கேர்ள்ஸ் தானே நீங்கள்? ஏன்னா வந்ததுலேருந்து அவங்க மோனியை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க. திவ்யா வந்து ட்ரீமை டார்கெட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்களோ. ஏய், எனக்கு ட்ரீமு, உனக்கு வந்து மோனிடி, நம்ம 2 பேரும் பாகு பிரிச்சுக்கலாம். கிஸ் பண்ணுங்க. செல்வகுமார், கோபி, ஹாய் கோபி. இத்தனை நாள் எவ்வளோ டீசெண்டாக மெசேஜ் பண்ண, அதெல்லாம் படிக்கிறேன். இப்போ இதை படிச்சுட்டு என்னது என்று கேட்கிறேன். ஜெயினது, நிஜமாக உங்கள் கமெண்ட்ஸ் என் கண்ணுக்கு தெரியலைங்க. இப்போ ஸ்லோவாக போகுது கமெண்ட்டாக, அதனால் படிக்கிறேன். நல்ல ஸ்பீடாக போகும்போது போட்டிருப்பீங்க. சாரிங்க, சாரி. சுரைக்காய் 20 ரூபாய். அட காய்கறி கடைக்காரரு. ஃபைன் ட்ரீம். ஒரு வழியாக ட்ரீம் போட்டான்டா, திவ்யாவை கரெக்ட் பண்ணிட்டான்.
ஹரி பிரசாத், ஹாய் ஹரி. செல்லங்களே, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம வந்து காமன் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் போகிறதுக்கு. மேடம், இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுதா? மாமி வேலை கச்சிதமாக போயிட்டு இருக்கு தங்கம். அப்படி ஒன்றும் மோசமான வேலைடா, மாமி வேலை தான். நான் புதுசாக வந்திருக்கேன். என் பேர் கார்த்திக். நான் இருப்பது ஜெர்மனி நாட்டு. வெல்கம் வெல்கம் கார்த்திக். வெல்கம் கார்த்தி. நிலா நாட்டுக்கட்டையா? சிப்பி 922 யாரோடது? சிப்பி 922 குடைக்குள் மழை என்னோடது. சூப்பராக இருக்கீங்க. சிவாந்தா, பாகற்காய் கிலோ 15 ரூபாய். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இப்படி தனித்தனியாக போடுறத விட்டுட்டு மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டுடு. அப்படியே உன் கடை அட்ரஸையும் கொஞ்சம் போட்டு விடு. ஆள் அனுப்பி விட்றேன். இந்த பார், காசெல்லாம் கேட்கக்கூடாது. ஃப்ரீயாக நாங்கள் கட்டப்பை எவ்வளோ தூக்கி கட்டப்பை எடுத்துகிட்டு வரோமோ அந்த கட்டப்பை நிறைய காய்கறியை போட்டு கொடுத்து அனுப்பணும். சிஸ்டர், நீங்கள் தான் என்ன பார்த்துருக்கீங்க. நான் பார்த்துருக்கேண்ணா. அப்போ யாரோ நம்ம பயப்புள்ளதான். நீங்கள் எல்லோரும் நாட்டுக்கட்டையை பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் தங்கக்கட்டையை பார்த்துருக்குறேன். சந்தியா, ஆனால் உண்மைதான், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் உங்கள் லைஃப்பில். லைவ்லையா? ஆனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். உங்கள் பேச முடியாது, கடுப்பாகி வெளியே போயிடும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் கமெண்ட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாேருக்கும் அது இருக்க தான் செய்யும் சிஸ்டர். நான் சென்னையில் தான் ஒர்க்கு பண்ணுறேன். போலீஸ் பேசலாமா அன்னு கேட்டால் நோ ரெஸ்பான்ஸு. ப்ரைவேட்டாக பேசலாமா? பேசுங்க. பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. யாராக இருந்தாலும் என்கிட்ட பேசணும் விருப்பப்படுறவங்க, நீங்கள் எந்த ஒர்க்கு பார்த்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அதனால் என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிட்டாலே பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. கடவுள் படைத்த எல்லா பெண்களும் ஒன்று தான். உங்களுக்கு வேறு, அவங்களுக்கு வேறுன்னு ஒன்று இல்லைங்களா? தெரியுமே. அப்படி யாரும் நாங்கள் ஸ்பெஷல்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் பெண்ணு தான். சரியா? அமைப்புகள் தான் வேறு. பெண்ணு தான் எல்லாரும். அமைப்புகள்னு ஒன்று இருக்கு. குண்டாக இருக்கிறவன், ஒல்லியாக இருக்கிறவன் குண்டாக இருக்கிறவன், குள்ளமாக இருக்கிறவன், ஹைட்டாக இருக்கிறவன், அகலமாக இருக்கிறவன், தட்டையாக இருக்கிறவன், இது எல்லாமே அமைப்புகள். சரியா? எல்லாரும் ஆண் தான், ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அமைப்புகள் வேறு வேறு இருக்குது. எல்லாரும் பெண்ணு தான், அமைப்புகள் வேறு வேறு இருக்குது. சரியா? ரசனைகள் வேறு வேறு இருக்குது. பெண்ணு எல்லாம் பெண்ணுன்னா எல்லா பொண்ணையும் நீ கட்டிக்குவியா? கிடையாதுல்ல. உனக்கு தகுந்த மாதிரி தானே செலக்ட் பண்ணுற. ஏதோ பொண்ணு பார்த்துட்டோன்றதுக்காக நீ கட்டிடுவியா? ஓகே, நீ கட்டுறன்னு வச்சுப்போ. எல்லாரும் அப்படி கட்டுவாங்களா? கிடையாது. கருப்பு போட்டுதான்டா, கருப்பு போட்டுதான் மெஹமத், கருப்பு போட்டு தான். சிவபுரா கமெண்ட்ஸை பாருங்கள். பாக்ஸ் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். 40க்கு மொபைலுக்கு நீச்சல் தெரியுமா? அது கை முளைச்ச ஃபோன். கை முளைச்ச ஃபோன், கண்டிப்பாக அதுக்கு நீச்சல் தெரியும். மழை முத்தமிட்டு எழுப்பு மண் வாசனை போல என் சுவாச காற்றை முத்த விட்டு என்னை எழுப்பி செல்கிறது உன் யோசனை. சூப்பர். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கமெண்ட்ஸ் ஒரு லைன் மட்டும் போடுங்க. அப்புறம் நான் வந்து நீங்கள் லென்த்தாக 5 லைன் 6 லைன் போட்டிங்கன்னா என்னால் படிக்க முடியல. யாராக கூட இருக்கட்டும், 1 லைன் 2 லைன் அவ்வளோதான். அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா நான் அந்த கமெண்ட்ஸை படிக்க மாட்டேன். என்னை யாரும் கோச்சுக்காதீங்க. அப்படி சொல்லாத நிலா, இப்படி சொல்லு. எல்லாம் தான் ஒவ்வொன்றும் மரத்துக்கு ஒவ்வொரு டேஸ்ட். கரெக்டாக சொன்னேன். இப்போ நீ சொன்னது கரெக்டு சந்தியா. ஆனால் நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதை நான் சொல்ல முடியாது. உங்கள் வாயால் நீங்கள் சொல்லணும். என்ன மாதிரி அமைப்பு, எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், டீட்டெயில் போய் எக்ஸ்பிளைன் நிலா குட்டி சிஸ். உண்மைதான் ராய், சொல்கிறோம்ல, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்னால் நிஜமாக சொல்ல முடியல. மெம்பர்ஷிப்பாக இருந்தால் நான் விளக்கமாக சொல்லிவிடுவேன். அமைப்புகள்னு சொல்லிட்டோம், ஏடா கூடமாக கேட்பானுங்க, நம்மளே ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம். ஆமாம் செல்லம், அது என்னால் பேச முடியல. ஒருத்தர் டாபிக் எடுத்து கொடுக்குறா, இருந்தாலும் என்னால் இது ஓப்பனாக பேச முடியல. நானும் கூகுளில் கவிதை தேடிட்டு வரேன். தேடுங்க, வேணான்னு சொல்ல 1 லைன் உள்ள கவிதையை தேடி போடுங்க. ஹாய் அக்கா.
ஐஃபோன் வாங்கிட்டீங்களா? வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க மேடம். ஆல்ரெடி மனசு என் மனசே உங்ககிட்ட தாங்க இருக்கு. நீங்களே பார்த்துக்கோங்க. செல்லம், லைவ் லைவ் முடிய போகுது காய். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, லைவ் முடிய போகுது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு 300 லைக்கை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு, மேலே தெரியுற டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கொடுத்துருங்க. ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த சாட் இருக்குல்ல, இந்த சாட்டை பக்கத்தில் பாருங்கள், டாலர்ஸ் இருக்கு, அதை தொட்டு மெம்பர்ஷிப்னு வரும். டாலர் சிம்பிளை தொட்டால் மெம்பர்ஷிப்னு வரும். இந்த மெம்பர்ஷிப்பை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாம் வர வர ரொம்ப அழகாக இருக்கு. சரி, எப்போ லைவ் வருங்கதோ இப்போ வந்துடும் எனக்கு கொஞ்ச நேரத்தில். மனசு உங்ககிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. நான் என்ன கேட்டேன், கம்மியாக இருக்குது இங்கே அதிகமாக இருக்கும், அதான் கேட்டேன். அதுக்கு தான் சொன்னேன், தமிழ்நாட்டு பொண்ணுங்கனாலே பெஸ்ட்டு, அதனால் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். இதயமும் ஒரு ரகசிய சுரங்கம். எப்படி இந்த நேரத்திலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க? எல்லாம் உங்களால் தான். மார்னிங் ஸ்டார்ட் வித் எண்டு வித் 4 லெட்டர். அட்டம்மா ஆட்டம்மா அட்டம்மா அப்படின்னா ஆட்டம் தாங்க முடியல, எப்பில கேட்கடி கேட்குடி. ஓ, பார்த்துக்கலாம். In your comments is simply fun at all time. ஆல்ரெடி ட்ரீம் வந்து விழுந்துட்டான் திவ்யா மடியில். மோனி தான் கொஞ்சம் சிக்கல் புக்கலாக இருக்கு, ரொம்ப கராராக இருக்கான். ஏன் ஹேமா, ஹேமா கமெண்ட்டை போடுடி ஹேமா. மணிமாற நாளைக்கு சொல்கிறேன். நீங்கள் டவுன் பஸ்ஸில் போயிருக்கீங்களா, ஃப்ரீ பஸ்ஸில் போயிருக்கீங்களா? ஃப்ரீ பஸ்ஸில் ஒரே டைம் போயிருக்கேன் கைஸ், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே டைம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது. இருங்க சொல்கிறேன் எப்போ போயிருக்கேன்னா, சிதம்பரம் கோயில் இருக்குல்ல, நடராஜ கோயில், அந்த கோவில் வாசலில் வந்து ஆட்டோ வைக்கிறதுக்காக நின்றுக்கிட்டே இருந்தோம். இப்போ டக்குன்னு ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆச்சு, அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். அதுக்கு ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் எனக்கு தெரியாது, ஏறிட்டோம். சரி, பஸ்ஸே வந்துருச்சு, இப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்க தானே போகிறோம், ஏன் ஆட்டோவுக்கு 100-200 கொடுத்துக்கிட்டு. அவள் பஸ்ஸில் ஏறலான்னு ஒரே கும்பலாக இருந்து டப்பு டப்புன்னு ஏறிட்டோம். ஏறிட்டு டிக்கெட்டுக்கு கையில் காசு கொடுக்கும்போது, எனக்கு ஹஸ்ஸுக்கு சேர்த்து கொடுக்கும்போது, ஆம்பளைங்களுக்குலாம் நாங்கள் டிக்கெட்டு வாங்க மாட்டோம், இது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படின்னாங்க, ஃப்ரீ பஸ்ஸுன்னாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நாங்கள் அதில் இறங்கினோம். அப்புறம் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வந்தோம். அதுதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் ஒரு டைம் வந்து ரெண்டாவது டைமும் போயிருக்கேன். ஒரு டைம் அது, ரெண்டாவது டைம் வந்து எங்கள் வீட்டு வாசலே பஸ்ஸு நிற்கும். ஆட்டோக்காக ரொம்ப நேரம் நின்று எத்தனையோ ஃப்ரீ பஸ் போகுது. நான் இப்போ ரெகுலராக ஆட்டோவில் தான் போவேன். ஆட்டோக்காக நிற்கிறேன், பஸ்ஸையே காணோம். இது ஆட்டோவே காணோம், கும்பலாகவே போகுது. அப்போ டக்குன்னு ஒரு பஸ் வந்தது, அதில் ஏறிக்கிட்டேன். இதுதான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமே 4 இயர்ஸ் ஆகும். செல்லக்குட்டி, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆம்பளைங்களுக்கு இல்லை, பொம்பளைங்களுக்கு. டுடே என்ன மெம்பர்ஷிப்? இப்போ வந்து விஐபியும் சில்வர் ஆக்சஸ் இருக்கு. தேங்க்ஸ் திவ்யா, அவள் ஏதாவது சொல்லுவா, கண்டுக்காதுங்க. Congrats, 300 reached. Thanks guys. ஹாய், வணக்கம். கோயிலிருந்து வாழ்க வளமுடன் என்றும் உங்கள். சரி கைஸ், நான் லைவ் இப்போ முடிச்சுக்கிறேன். சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ விஐபி லைவுக்கு போகலாம். இந்த ட்ரெஸ் உனக்கு தச்ச மாதிரி இருக்கு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். தலை ஹாய், வந்துட்டியா? தலை வந்துட்டியாடா? சரி செல்லம், லைவ் முடிச்சிடலாம், நாளைக்கு வரேன். நம்ம இப்போ மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறோம்.
உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அது என்ன டாயும் அப்படின்னா மாறி டானா என்ன ஃபுல் ஃபார்ம் போடு பார்க்கலாம். மாஸ்கை எடுத்துட்டு ஒரு கிஸ். நிஜமாக மாஸ்க்கு தூக்கிட்டேங்க, அப்போ தான் உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஒரிஜினலாக கேட்கும். இன்னைக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸாக எனக்கு கழட்டி கூட நான் வச்சுக்கோ. என்ன தெரியுமா க்ரஷ்? தெரியலங்க எனக்கு. நாங்களும் மச்சம் இல்லை வச்சிருக்கோம். நாங்களும் சேனல் வச்சிருக்கோமா? என்னது இது? வித்தியாசமா இருக்க பேரு. உண்மையிலே சேனல் வச்சிருக்கீங்களா நீங்க? காய்ஸ் உண்மையிலே சேனல் வச்சிருக்கீங்களா? ஸ்க்ரீன் டபுள் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பூ செம்ம வாசனை. நீயே பூ கட்டினியா? இல்லை, நான் பூ கட்டல. இது கட்டின பூ வாங்கிட்டு அக்கா எனக்கு என்ன மாதிரி அமைப்பு, எத்தனை மாதிரி ஸ்ட்ரெச்சர் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஷஹீதா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சல குட்டி, ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபியும் சில்வர் மெம்பர்ஷிப் லைவும் இருக்கு. மாதிரி கிடைக்காது. கெஸ்டர் பிஞ்சுக்கும். வாழ்க்கை என்ஜாய் பண்றான். பாய் பாய், போயிட்டு வா. பீச் ஹவுஸ் தான், அரபிக்காரி தான், நல்ல பம்பளக்கா தான், நல்லா என்ஜாய் பண்றான். வீக்லி ஒரு 5 டேஸுமே, வீக்லி 5 டேஸ், வீக்லி ஒன்ஸ் இல்லை 5 டேஸுமே பார்ட்டி 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 தான் நம்ம நிஷுக்கு. இல்லை நிஷு, நீங்கள் சாப்பிட்டியா? வாபஸ் குட் நைட். முடியதான் போகுது. ஒன்று நீங்கள் வாபஸ் எல்லாம் வாங்குவானே ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்தீங்க. ஒரு 2 மினிட்ஸ் எனக்காக ஒத்துக்க மாட்டீங்களா என்ன? இப்படி குட் நைட்டு சொன்னவங்க லைவ் முடிச்சுன்னு ஏதோ ரூல்ஸாக இருக்குது. அதெல்லாம் இல்லைல்ல, விட்டனால விடிய லைவ் போட்டுகிட்டே இருப்பேங்க. உங்களுக்காக உங்கள் உடம்பு கெட்டு போயிடும். எனக்காக நீங்கள் தூக்கத்தை விட்டுட்டு லைவ் பார்க்கணும். சரி, நீங்களும் ரொம்ப உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் நான் உங்களெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப மெழுக்க பார்த்துட்ருக்கேன். அக்கா உங்கள் கேமரா திருப்பி கொலுசு காமிங்களே அக்கா ப்ளீஸ். கொலுசு, இவன் எப்போ பாரு கொலுசுன்னு சொல்லுவேன்.
தெரியுதா கொலுசு? தெரியாதே. இருட்டுல எப்படிதான் தெரியும்? நான் வச்சிருக்க லைட்டிங் இது வரைக்கும் தான் அடிக்கும். இதுக்கு மேல போயிடுச்சுன்னா இருட்டாயிரும். ஐயோ நான் லைட்டை மட்டும் தாங்க சொன்னேன். லைட்டை மட்டும் தான் சொன்னேன். யாரும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க. உண்மையிலேயே என்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன ரிங் லைட்டு. அது வந்து உண்மையை பாருங்க. இது வரைக்கும் தான் ட்ரெஸ்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ் வந்து இது வரைக்கும் தானே பிரைட்டா இருக்கு. இதுக்கு மேல பாருங்க பிரைட்னஸ் இல்ல தானே. ட்ரெஸ் மட்டும் தானே சொன்னேன், தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. பார்த்து இருக்கேன். சம்மர் நான் ஜாயின் பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். ஓகே ஓகே சாம், ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஸ்பெஷல் ஆக்சஸாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நார்மல் இந்த சில்வரு பிளாட்டினம் இதெல்லாம் வந்து நார்மல் கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா நல்லா இருக்கும். ஸ்பெஷல் தான், மீடியம் கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற ஃபுல்லுமே ஸ்பெஷலாக இருக்கணும், வெரி ஹாட் அண்ட் கிளாமர் வேணும் அப்படின்னாக்கா ஒன்று நீங்கள் ஸ்பெஷல், அதாவது டைமண்ட் ஆக்சஸ்ஸு, அப்படி இல்லைன்னா விஐபி எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட நீங்கள் பேசணும் பழகணும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு லைவ் இருக்குது. அதுதான் இருக்கிறதுல வெரி ஹாட்டாக பர்சனல் ஆக்சஸ்லாம் எடுத்துட்டேன். நெட்டில் இருக்கிற செயினாக நான் இருக்க ஆசைப்படுறேன். அந்த செயின் ரொம்ப லக்கி ட்ரீம். பிஸியாக அரெஸ்ட் எடுங்க, நான் மெசேஜ் பண்ணலை. அப்புறம் ஆடியோ கேட்குறேன், வீடியோ மெசேஜ் பண்ண பேச்சு சொல்லி வந்துருக்கு. ஐயோ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா திவ்யா தட்டிட்டு போயிடுவோம் போல இருக்கே ட்ரீமை. பர்சனல் எக்ஸஸ் எடுத்தால் பேசலாமா? பேசலாங்க, மீட் மட்டும்தாங்க பண்ண முடியாது. பேசலாம், பழகலாம், நீங்கள் லைவ் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாங்க. ஆனால் வந்து மீட்டு மட்டும்தான் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் வந்து ஊன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு என்கிட்ட போச்சுக்காது. நான் இப்போவே சொல்லிடுறேன், அதெல்லாம் கிடையாது. ஆகாஷ் நைஸ் ட்ரெஸ் கொடுக்கல் மெம்பர்ஷிப் ஐஃபோன் வாங்கிட்டேன். இல்லைங்க தங்கம், இல்லை வாங்கல செல்லம். வாங்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு வேறு இதுக்கு இது பண்ணியாச்சு. வெயிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க வீட்டில். பொறுமையாக வாங்கி தருவாங்க. சரிடா சரிடா, சரி பார்த்துக்கலாம் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். சிப்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். பை பை, நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுக்கோங்க. சேனலை சிப்பி 90 டிகிரி வேஸ் யூடியூப்பில் மட்டும். ஃபேஸ்புக் யாரும் நம்பாதீங்க, டேங்கோ நம்பாதீங்க. ஃபேக் ஐடி டேங்கோஸ், அப்புறம் வந்து ஃபேக் ஐடி ஃபேஸ்புக், ஃபேக் ஐடி இன்ஸ்டா, ஃபேக் ஐடி டெலிகிராம், இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.